ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரீத்திஸ் கிரியேஷன். இன்றைக்கி நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு தான் நான் வந்திருக்கேன். ஐ ஹோப் நீங்கள் எல்லா விலாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி லாங் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி முக்கியமான ஒரு ரெசிபி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே சிக்கன்னா பிடிக்காதான் என்ன? ஸோ அதனால் வந்துட்டு சிக்கன் கீமா மோஸ்ட்லி நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, சாப்பிடாமையும் இருப்பீங்க. ஸோ இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான். எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அம்மாவும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அந்தளவுக்கு ஆயில் ஃப்ரைட் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஸோ சிக்கன் கீமா பண்ணித்தாம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் சிக்கன் கீமா ரெடி பண்ணியிருந்தேன். இந்த இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட் நான் முன்னாடியே பேஜில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பேன் வச்சு நல்லா சூடானதும் மினிமமாக ஒரு ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஆயில் காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா ஏலக்காய், அதுக்கப்புறமா ஏலக்காய் கூட உங்களுக்கு ஆப்ஷனல் தான், சோம்பு, பிரிஞ்சி இலை. இது பொரிஞ்சதும் ஃபைன்லி சாப்டான ஆனியனை எத்தனை ஆனியனுன்றதையும் நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி முடிச்சுட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌனாக வதங்கின பிறகு இது பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. ஸோ வதங்கின பிறகு நம்ம ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிற டொமேட்டோவை அதில் சேர்க்கணும். தக்காளியை நம்ம சேர்க்கணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இது டிஃபனுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா காம்பினேஷன் தான். ஸோ இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். என்னோடய கேமரா சரியாக கேப்சர் ஆகலை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆனியன் போட்ட உடனேயுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துட்டேன். நீங்கள் தக்காளி போட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்ட பிறகு ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் தனியாத்தூள், அப்புறமா நான் மிளகு சீரகம் சேர்த்து தான் அரைப்பேன். நீங்கள் சீரகத்தூள் முன்னாடியே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் அதை கடைசியாக தான் ஆட் பண்ணேன். ஸோ இது வதங்கின பிறகு தான் நான் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூளை, சில்லி பவுடரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா வதங்கணும். நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணலாம். நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா சிக்கனே நல்லா தண்ணி விடுன்றதுனால, இல்லைனா கீமா கன்சிஸ்டன்சியில் அது வராது, குழம்பு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ நான் உப்பு சேர்த்த அடுத்த செகண்டே தனியாத்தூளும், மிளகாத்தூள், சில்லி தூளும், தனியாத்தூளும் நான் சேர்த்துட்டேன். ஏன்னா நான் ரொம்ப காரம் சேர்க்கலை. குழந்தைங்களும் பெரியவங்களும் வீட்டில் இருக்கிறதுனால நான் கம்மியான காரம் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு தேவையான காரம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதிக ஸ்பைசி வேணும்னா நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு ஆஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி லெமன் ஜூஸை நான் சேர்த்துக்கிறேன். இதுதான் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி தரும் அந்த டேஸ்ட்டை. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ண பிறகு இது எல்லாமே அந்த பச்சை வாசனை போகிற பிறகு வதக்கிட்டு, இந்த போன்லெஸ் சிக்கனை 250 கிராம்ஸை நீங்கள் ஃபைனாக கொஞ்சம் சிக்கனை போட்டு நல்லா வதக்கின பிறகு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடணும் ஒரு லிட்டை வச்சு. ஸோ தட் தண்ணி நல்லா விடும். விட்ட பிறகு நம்ம ஒரு கிளறி அதுக்கப்புறம் நல்லாவே வெந்துடும், சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிட வேண்டியதுதான். தண்ணி நம்ம ஆடே பண்ணக்கூடாது. மிளகாத்தூள் போடும்போது மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ இதுலேயே தண்ணி விட்டுரும். கண்டிப்பாக தண்ணி விடாதீங்க. லைட்டாக நீங்கள் மிளகாத்தூள் போடும்போதே நீங்கள் தண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். மூடி வச்ச பிறகு ஒரு அருமையான கீமா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தோசை, சப்பாத்தியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேவோட விலாகை நம்ம பார்க்கலாம். அது ஒரு வீக்கெண்ட் விலாக் தான். அன்றைக்கி நாங்கள் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு திடீர்னு சடன் பிளானாக விஆர் மால் சென்னையில் இருக்கிறது தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ நம்ம இந்த குழந்தைங்கள நம்ம எப்போவுமே விளையாடாமல் கூட்டிகிட்டு வந்துடுறது. ஸோ இப்போ அவங்க வளர்ந்துட்டதுனால அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, இது விளையாடணும் அது விளையாடணும்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் இந்த காரை ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்ததுனால நாங்கள் இதை விளையாட
ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி நிறையவே கேம்ஸ் இருந்தது. அன்றைக்கி வந்து சில கேம்ஸ்லாம் கூட நாங்கள் வின் பண்ணோம். யூசுவலாக அது வின் பண்ணவே மாட்டோம். வின் பண்ணக்கூடிய சான்ஸே அவங்க கொடுக்க மாட்டாங்க. அன்றைக்கி வந்து நாங்கள் 3 டாய்ஸ் கிட்ட வின் பண்ணோம். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது. என் பொண்ணு வந்து நல்லா என்ஜாய் பண்ணா. நாங்கள் இது உள்ளே வந்து நம்ம என்னமோ தீம் பார்க் போகிற ரைட் மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறமா கிட்ஸ் இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து ஒவ்வொரு வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஸோ நாங்கள் வந்து இந்த லாங் வீக்கெண்டில் தான் போயிருந்தோம். எங்கேயுமே அந்த 3 டேஸ் போகலையேன்னு சொல்லி லாஸ்ட் டே தான் நாங்கள் போனோம். ஸோ கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டுமே, எக்ஸாம்ஸ்லாம் வர போயிட்டே இருந்தது. ஸோ கொஞ்சம் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்றதுக்காக நாங்கள் வந்து இதை சடன் பிளானாக கிளம்பி போனது தான். ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணால் எங்களுக்கும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். உங்களோட கிட்ஸை வந்து நீங்கள் எங்கே கூப்பிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதிகமாக கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. என்றைக்காவது இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் கூட அவங்க சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சால் கூட பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஓவராக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு இல்லை, ரொம்ப லக்ஸுரியஸாக காட்டணுன்ட்டு அவசியம் கிடையாது. நாங்களாம் வந்து இதை எப்பயாவது தான் நாங்கள் இந்த மாதிரி மாலுக்கு போகிறோம். எவ்ரி டைம் போகிற பழக்கம் கிடையாது. ஸோ அப்படியே அதை முடித்த உடனே போர் அடிச்சுதுன்றதுனால நல்லாவே அதில் என்ஜாய் பண்ணியாச்சு. சரி, ஹோம் சென்டரில் போய் பார்க்கலாம், அதில் வந்து யூனிக்காக இருக்கும் திங்ஸுன்றதுனால போகணும். ஆனால் எதுவும் வாங்கலை. ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் தான். இங்கே பாருங்கள், இந்த கோலி கேம் யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது நம்ம 90s கிட்ஸோட கேமு. இது எவ்வளோ பெருசாக உட்டனில் செம்ம ஃபினிஷிங்கோட செஞ்சுருந்தாங்க. நான் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ அவங்க வந்து அலோட் கிடையாதுன்னாங்க. ஸோ அதனால எல்லா திங்ஸும் வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. சும்மா ஜஸ்ட் ஒரு 2 கிளிப்பிங்ஸோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் இதெல்லாம் தான் போட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் நெக்ஸ்ட் வீக் வரேன். இந்த வீடியோஸ்லாம் தான் நான் போட போகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் கேட்டதுக்காக தேங்க்யூ.